இப்ப பூரி மசாலா எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சிருங்க. சட்டி நல்லா சூடான உடனே ஆயில் ஊத்துங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து போடுங்க. கடுகு உளுந்து போட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப வதக்கணும் தேவையில்லை, லேசா எல்லாம் சூட்டுல வதக்கிக்கிட்டே வாங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சிருங்க. ஏன்னா இதுக்கு வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் மிதமா வதக்கினா போதும். இப்ப கொஞ்சம் நல்லா சூடா வதக்கிக்கிட்டே வரும்போது மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கங்க. அதோட 2 தக்காளி வெட்டி வச்சது அதுல ஆட் பண்ணிக்கங்க. இப்ப அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்குற வரைக்கும் கொஞ்சம் வாங்க. இப்ப கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அப்பதான் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் வரும் சீக்கிரம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நீங்க தனியா இஞ்சி துருவல் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கலக்கி வச்சுக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடலை மாவு தான் நமக்கு திக்னஸ் கொடுக்கும். கடலை மாவு நம்ம வேக விடணும், அதனால தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல உருளைக்கிழங்கு தான் நம்ம நல்லா வேக வச்சிடணும். இதுதான் அந்த உருளைக்கிழங்கு தான் இதுல ஹைலைட்டு. மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஒரு கரண்டி சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க. அந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சோண்டு சோம்பு இருந்தா அதோடையும் சேர்த்துக்கங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நம்ம தாளிக்கும் போது அந்த சோம்பு போட்டோம்னா அது நல்ல ரோஸ்டட் ஆயிரும். இந்த சோம்பு அந்த மசாலாவோட வதக்குனா நல்லா இருக்கும். நல்லா கலவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நல்லா மசாலா எல்லாம் ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு இப்ப எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கிற கடலை மாவை எடுத்து அதோட ஆட் பண்ணிருங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் அதோட தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க.
ஏன்னா கடலை மாவு வந்து நல்லா ஒன்னோட ஒன்று சேரும் போது நல்ல திக்னஸாகவும் கிடைக்கும். அதனால கடலை மாவு நல்லா வேக விடணும். அதுக்காண்டி இன்னும் ஒரு அரை செம்பு கூட தண்ணி கலந்துக்கங்க. நல்லா இப்ப வந்து நல்லா ஃபாயில் பண்ணுங்க. கடலை மாவு நல்லா வேக விடணும். நல்லா இந்த உருளைக்கிழங்கு கடலை மாவு எல்லாம் ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு நல்லா இதாகணும். இந்த கடலை மாவும் அந்த உருளைக்கிழங்கும் இது சேரும் போது டேஸ்ட் வந்து இன்னும் சுவையா இருக்கும். கொதிக்க கொதிக்க நல்லா வந்து திக்காயிரும். பார்க்கதான் உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா பூரி மசாலா ஒன்னோட ஒன்னா நல்லா சேர்ந்து வந்துடும். நல்லா கொஞ்சம் கொதிச்சு வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எப்படி வெந்து வந்திருக்கணும். கப்பிள்ஸ் நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ரொம்பவும் கெட்டியாக கூடாது, ரொம்பவும் தண்ணியாவும் இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கணும் காமிக்கிறேன். பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கடலை மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இது வேலை முடிஞ்சிச்சு. இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப இருக்கிற ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி சாப்பை வந்து இதுல போட்டுற வேண்டியதுதான். சுவையான பூரி மசாலா ரெடி. குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான்.